எல்லாருக்கும் குட் மார்னிங்க. இன்னைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் என்னோட வேலைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் தூங்கியிருந்தேன். அவர் 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அலாரம் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்னம்மா நீ தூங்குறேன்ட்டு எனக்கே தெரியாமல் நீ வீடியோ எடுத்துக்கிருந்தாரு. சரின்ட்டு நீ எந்திரிச்சு பையன் வெளி வாசல்லாம் கூட்டிட்டு நல்லா தொளிச்சு கோலம் போட்டுட்டு இன்றைக்கி வேறு செவ்வாய்க்கிழமை. மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் எல்லா வேலையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிருவேன். முருகருக்கு விளக்கு போடணும் அப்படின்ட்டு. நீ அதனால் நினச்ச மாரி வேகமாக கூட்டி தொளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு நீ பால் வரும்ட்டு பால் வாங்கணுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே கோலம் போட்டுக்கிருந்தேன். கொஞ்சம் சின்ன கோலமாக போகணும்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இன்றைக்கி விளக்கு போடுற சாமி கும்பிட்றோம்ல, வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு நல்லா கோலம் போடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் மேக்ஸிமம் எனக்கு கோலம் போடுறது கூட்டி தொளிக்கிறதுன்றா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் சில காரணங்களால நான் கூட்டி தொளிக்கிறது விட்டுட்டேன். கோலம் போடுறது சுத்தராக விட்டுட்டேங்க. என்ன பண்ணுறது? நம்ம நினச்சது, நம்மளுக்கு இஷ்டப்பட்டது எல்லாம் மாற்றிக்கிடணும். அதனால் இனி பால் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு சின்ன நைட்டே கிச்சன்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் தூங்கினேன். சின்ன சின்ன 2-3 திங்ஸ் மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் கழுவி வச்சுட்டு பாத்திரம் அரிசி ஊற போட்டு சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆரோவில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நீ வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு மெதுவாக எல்லாம் மாப் போட்டுக்குருவோம். தொடச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு விளக்கு போடுவோம். கொஞ்சம் தோட்டத்துக்கு போகிற வேலை வேறு இருக்குங்க. அதனால் அவர் வெள்ளனா போயிடுவார். எங்கள் வீட்டுக்காரரு வெள்ளனா போய் பூவு கொஞ்சமாக எங்களுக்கு மல்லிகைப்பூ இருக்குது, அதை பிறக்க போயிடுவார். நான் அதிகமாக பூ இருந்தால் என்னை கூப்பிடுவார். போவே இல்லையா, நான் வீட்டில் ஏதாச்சும் சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிருப்பேன். நீ வாண்டா, அவர் என்ன வற்புறுத்த மாட்டார். நீ எப்போயாச்சும் ஒரு டைம் எனக்கு நம்ம சும்மா தானே இருக்கோம், வீட்டு வேலை நான் முடிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமாக வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிருந்தேன். நீ போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வெளியே வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு ஹாட் வாட்ரு குடிச்சிட்டு பாலெல்லாம் சூடு பண்ணிவிட்டு குளிக்க போயிருந்தேங்க. நான் வரதுக்குள்ளே இது பாலும் சூடாயிரு, சோறு ஓரளவுக்கு வெந்துரு அப்படின்ட்டு நீ குளித்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். சோறு நல்லா வெந்துருந்துச்சு. நான் எப்பயுமே தண்ணி வச்சு வடித்து தான் சாப்பாடு ஆக்குவீங்க. என்னமோ குக்கர் சோறுலாம் அப்படிலாம் எனக்கு பழக்கமில்ல. அப்படி சாப்பிட பிடிக்காது. ஏதாச்சும் ரைஸ் ஐட்டம்ஸ் அப்படி வச்சுக்கிட்டா சாப்பிட்டுக்குருவேன். அதுக்கப்புறம் நீ சோறு வடிச்சிட்டு சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை நான் விளக்கு போட தான் இருப்பேன். ஆனால் எப்போயாச்சும் ஒரு டைம் விட்டுறது, விடு நார்மலாக நீ சாமியை மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோம்ட்டு விட்டுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளனா வேலை முடிஞ்சனால முருகரை நினச்சி ஒரு விளக்கு போட்டு பூவு எதுவும் இல்லை பூஜை பண்ண இருக்கிறத விளக்க வச்சு பற்றி பொருத்தி நல்லா மனசார கும்பிட்டு அவர் வந்திருந்தார் என்னை கூப்பிட. 2 பேரும் பைக்கில் அப்படியே தோட்டத்துக்கு போயிருந்தோமுங்க. அடுத்த வீடியோ எங்களோட தோட்டம் மாடு நாங்கள் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பாருங்கள். நீ போனதுக்கப்புறம் இவர் காலையிலே டீ எதுவும் குடிக்காமல் போயிட்டார். வேலையாக நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன். நீ அதனால நான் வரும்போதே டீ போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நீ வந்தது 2 பேர் வாங்க டீ குடிச்சிட்டு இப்படியே நம்ம 2 பேரும் வேலையை பார்ப்போன்ட்டு பேசிக்கிட்டு அப்படியே டீ குடிச்சுக்கிருந்தோமுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோ எங்கள் தோட்டம் அவ்வளோ பெருசு இல்லை, ஏதோ எங்கள் தோட்டம் ஒரு அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோவும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.